Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். இது அகைன் ஒரு PYQ. ஒன்ட்ட மாஸ் கேட்குறாங்க, எதுலேருந்து? ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டைம்லேருந்து. ஒரு ஃபார்முலா வச்சு டைரெக்டாக சொல்லலாம், பட் நான் உனக்கு எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். ஃபோர்ஸ் ml(t⁻−2) வெலாசிட்டி L(t⁻−1) டைம் t. இப்போ நல்லா பாரு, எனக்கு மாஸ் வேணும். அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் எங்கே இருக்கணும்? நியூமரேட்டரில் இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து டினாமினேட்டர் போயிடுச்சுன்னா m⁻−1 கிடைக்கும். அப்போ ஃபோர்ஸ் கண்டிப்பாக எங்கே இருக்கணும்? நியூமரேட்டரில் இருக்கணும். லென்த் வேணுமா? லென்த்து தேவையில்லை. அப்போ இந்த லென்த்து கேன்சல் பண்ணால் ஃபோர்ஸையும் வெலாசிட்டி என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இங்கே ஃபோர்ஸ் வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணியிருக்கான், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். நான் ஃபோர்ஸையும் வெலாசிட்டியை டிவைட் பண்ணால் ml(t⁻−2)L(t⁻−1). இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? இப்போ நான் இதை டைமில் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் மாஸாக மாறுமா, இல்லை டைமில் டிவைட் பண்ண மாறுமா? மல்டிப்ளை பண்ணால் தான் மாறும். புரியுதா? இதை சால்வ் பண்ண இன்னொரு மெத்தட் என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனை வெலாசிட்டி பை டைம்னு போடு. அப்போ மாஸ் தானே கேட்டான். நான் இங்கேருந்து மாஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் இன்டூ டைம் பை வெலாசிட்டி. அதில் ஃபோர்ஸ் பை வெலாசிட்டி இன்டூ டைம். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.